அப்படிங்கிற லெசன். ஸோ அந்த லெசன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கறது தான் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல நம்ம எதை பத்தி ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணோம்? சந்திராயன் 1. சந்திராயன் 1 அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அண்ட் தென் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஸோ சந்திராயன் அப்படிங்கறது எங்க இருந்து அனுப்பிச்சோம், அண்ட் தென் எந்த டயத்துல ரீச் ஆச்சு, எவ்வளவு தூரம் அது ஸ்பேஸ்ல இருந்தது, இது எல்லா டீடைல்ஸும் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இன்னைக்கு பார்க்க போறதுல அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் எதெல்லாம் நம்ம வந்து அந்த அவங்களுடைய ஒர்க் அசைனிங் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன வேலைகள் அதற்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அது எந்த வேலைகளை முடிச்சாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ சந்திராயன் 1க்கு நாம் அதனுடைய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன கான்செப்ட், ஃபர்ஸ்ட் திங் நம்ம பாக்குறது அங்க வாட்டர். எல்லா இடத்துலயுமே நம்ம வாழறதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும்னு யோசிப்போம் இல்லைங்களா. ஒரு இடத்துக்கு நம்ம அங்க ராக்கெட் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா அங்க என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், தண்ணி இருக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு அங்க பார்க்கணும். டு ஃபைண்ட் த பாசிபிலிட்டிஸ், அங்க நம்மளால தண்ணி கிடைக்குதா, எங்க மூன்ல எங்க நம்ம அனுப்பிச்சோம் சந்திராயனை, நமக்கு நிலவுக்கு தான் அனுப்பிச்சோம் இல்லைங்களா. அப்போ சந்திரன்ல நீர் இருப்பதற்காக ஏதாவது நமக்கு வந்துட்டு தகவல் இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாக்குறது. அண்ட் செகண்ட் ஒண்ணு அதுல இருக்கக்கூடிய தனிமங்கள். நம்ம யூஸ்வலா நிறைய எலமெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல டெய்லியுமே நம்ம நிறைய வகையான தனிமங்கள் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோ அடுத்தது அந்த இடத்துல ஏதாவது நமக்கு தனிமங்கள் இருக்கா அப்படிங்கிறத கண்டறியறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹீலியம் 3 அப்படிங்கிற அந்த கேஸ் அந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கக்கூடியது. தேர்ட் ஒன், சோ நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் நம்ம தேவையோ அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிடுவாங்க. சோ அதன்படி அது என்ன பண்ணும், கரெக்டா சர்ச் பண்ணி நமக்கு அனுப்பும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோலார் சிஸ்டம். அதுல இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு சோலார் சிஸ்டத்தை பத்தின ஏதாவது தகவல் தெரியுமா, அதனுடைய எவல்யூஷன் சொன்னா அதனுடைய மாற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ எவல்யூஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம், தட் இஸ் another objective. First one is water availability and then elements இருக்கான்னு பாக்குறது, helium 3 gas இருக்கான்னு பாக்குறது. Next one is evaluation of solar system, அதனுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். and then 3-dimensional photo. ஸோ மெயினா நம்ம அந்த இடம் எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அக்கேஷன்னா என்ன பண்றோம், நம்ம இப்பெல்லாம் போட்டோ ஷூட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ அத வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தட் டைம் இஸ் இட். போட்டோ அப்படிங்கிறது நமக்கு எல்லா வகையிலையும் எல்லா விஷயங்களையும் நமக்கு என்ன பண்றது, ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. அப்போ நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நம்ம கரெக்டா அதன்படி நம்ம ஞாபகம் அது போட்டோஸ் எடுத்து வச்சா அந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அது போலதான் இந்த 3-dimensional போட்டோ அப்படிங்கறத நம்ம அதுல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் சந்திராயனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டா தண்ணி இருக்கா அப்படின்னு பாக்குறதுதான், நிலவுல தண்ணி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலமெண்ட்ஸ், என்ன வகையான எலமெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, என்ன அதனுடைய அவைலபிலிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ். அண்ட் தென் ஹீலியம் 3 அந்த இடத்துல இருக்கான்னு பாக்குறது. எவல்யூஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம், அங்க இருக்கக்கூடிய அந்த சோலார் சிஸ்டத்துல நமக்கு வேற ஏதாவது நமக்கு மாற்றங்கள் இருக்கா, அதனுடைய வளர்ச்சி என்ன, சூரிய குடும்பத்தினுடைய வளர்ச்சி என்னன்னு தெரிஞ்சுக்க கூடியது. அந்த சந்திரனுடைய போட்டோஸ் நமக்கு தேவை. போட்டோஸ வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க ஆன்சர் பண்ணாட்டியும் நம்மளால அங்க தண்ணி இருக்கா, நம்மளால அங்க போக முடியுமா, என்ன மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதற்காக தான் அந்த போட்டோ. ஸோ தீஸ் ஆர் ஆல் த 5 points ஃபார் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சந்திராயன் 1. சந்திராயனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த அப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் அவங்க போய் அந்த இடத்துல அங்க என்னென்னலாம் நம்ம வந்து எந்த ஒர்க் கொடுத்துருக்கோமோ அதை கரெக்டா என்ன பண்ணணும், அவங்க அந்த இடத்துல இருக்காங்கிறத பார்த்து சொல்லணும். நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம், கரெக்டா
பிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அந்த பிக்ஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் அவங்க கரெக்டா அங்க சர்ச் பண்ணாங்களா என்ன அப்படிங்கறது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் Chandrayaan-1. நமக்கு Chandrayaan-1 அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது என்ன வகையான சாதனைகள், என்னெல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படிங்கிறதுதான். சோ அவங்க நோக்கத்தை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணாங்களா, அதையும் தாண்டி அவர்கள் எல்லா விஷயங்களையும் சொன்னாங்களா அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நமக்கு அந்த இடத்துல வாட்டர், தண்ணி இருக்கா அப்படின்னு தான் பார்த்தோம் இல்லைங்களா. சோ அப்ப மேல தண்ணி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கரெக்டா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்லாம் நம்ம அதுல வந்துட்டு சொல்றோமோ அதற்கு உண்டான ஆன்சர் கரெக்டா நமக்கு கொடுப்பாங்க. சோ பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். சோ பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்னா தண்ணி அந்த இடத்துல இருக்குங்கிறதுக்கு உண்டான ஒரு போட்டோஸ் அந்த மாதிரி காமிக்கும் போது நமக்கு நீர்நிலைகள் அப்படின்னு சொன்னா பெரிய ஆறு, ஏரி, குளம் அப்படி கிடையாது. சின்ன ஊற்றும் அல்லது அந்த இடத்துல தண்ணி தோண்டும் போது அந்த இடத்துல தண்ணி இருக்கு. ஒரு பெரிய பாலைவனத்துல போயிட்டு நம்ம ஒரு பெரிய ஆறு, குளம், ஏரின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இல்ல ஒரு கடல் மாதிரியான பிரதேசம் அப்படி கிடையாது. எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்காதா அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. அது போல இங்க மூணுல தண்ணி இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஐடென்டிபிகேஷன். அந்த மணல் பார்க்கும்பொழுது என்ன இருக்கு, தண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த இடத்துல நமக்கு தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சந்திரன்கிறது இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஸ்டேஜ்ல இருந்தது அப்படின்னு சொன்னா மோல்டன் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா உருகிய நிலை. சோ நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ இது என்னது, நமக்கு லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல அதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு உருகிய நிலைத்தன்மையோட தான் இதுக்கு முன்னாடி சந்திரனுடைய நிலப்பகுதி இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் தென் Chandrayaan-1 நமக்கு வேற யாரெல்லாம் இங்க வந்துட்டு போறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு என்ன சொல்லுவாங்க. இப்போ இவங்க போயிட்டு எப்படி போட்டோ ஷூட் எடுக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நமக்கு வந்து இப்போ கைரேகை பதிவு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னா கிரைம் டிபார்ட்மெண்ட்லாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, போட்டோஸ் தான் எடுப்பாங்க இல்லைங்களா. என்னென்ன தடயெல்லாம் கிடைக்குது, கைரேகை கிடைக்குது, யார் வந்துட்டு போனாங்க, வண்டி ஏதாவது வந்துட்டு போயிருக்கா, அது 2 வீலரா 4 வீலரா, என்ன மாதிரியான டயர் அமைப்பு இருக்கு, விலங்கு ஏதாவது வந்துதா அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையிலையுமே நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல போட்டோஸ் எடுப்பாங்க. அப்படி இவங்க இந்த Chandrayaan-1 ராக்கெட் அந்த இடத்துல ஃபுல்லுமே செயற்கைக்கோள் அங்க போட்டோ எடுக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய விண்கலங்கள் அப்பல்லோ 15, அப்பல்லோ 11 அது எல்லாமே அந்த இடத்துல தரை இறங்கினதற்கு உண்டான ஒரு நமக்கு அந்த ஒரு பதிவையும் கொடுத்தாங்க. சோ அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்தெந்த விண்கலங்கள் அங்க வந்து போனது அப்படிங்கிறதையும் நமக்கு ரெக்கார்டர் இமேஜஸ், எந்தெந்த இமேஜஸ் எதெல்லாம் நமக்கு வந்ததுக்கு உண்டானது அப்படின்னு சொன்னா அப்பல்லோ 15 அண்ட் தென் அப்பல்லோ 11. சோ இவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்துட்டு போனது, லேண்ட் ஆனதுக்கு உண்டான ஒரு போட்டோஸ் நமக்கு ஐடென்டிபிகேஷன் கிடைச்சது. சோ அவங்க நம்ம கொடுத்தது 4 பாயிண்ட்னாலும் ஆனா அதுக்கு மேலையுமே அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. சோ நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது மினரல் இல்லையா. நமக்கு வந்து என்னென்ன மினரல்லாம் இருக்கு, கனிமம் இருக்கு அப்படிங்கிறதும் நிறைய நமக்கு சந்திரன்ல கனிம வளம் இருக்கக்கூடிய அந்த தன்மைய எதன் மூலமாக ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மிஷின் மாதிரி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா. சோ இங்க நமக்கு ஸ்பெக்ட்ரல் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நிறமாலைமானி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது என்ன ப்ரூவ் பண்ணாங்க, அந்த இடத்துல மினரல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த இடத்துல மினராலஜி பத்தின தகவல்கள் நமக்கு என்னென்ன வகையான தனிமங்கள் இருந்தது அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் எதெல்லாம் இருந்தது கேட்டா அலுமினியம் நம்ம பயன்படுத்தக்கூடியது, கனிம வளம் பற்றிய ஒரு தகவல் இருந்ததுன்னு சொன்னா எக்ஸ்கதிர் இது மூலமாக நமக்கு அந்த இடத்துல போட்டோ என்ன ஆகுது, ஃபுல்லுமே எக்ஸ்ரேஸ் கேமரா அப்படிங்கறதெல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம நார்மலா இப்போ போட்டோஸ் அப்படின்னு எடுத்தாலே இப்போ நம்ம மொபைல்லயே நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மொபைல்ஸ், என் மொபைல்ல போட்டோ கிளாரிட்டி இருக்கும், எந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி மொபைல் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிளாரிட்டி இருக்கும், அல்லது அதுக்குன்னு இருக்கக்கூடிய வீடியோ கேமரான்னு சொன்னா அது இன்னும் கிளாரிட்டி. இதுவே ஒரு
போட்டோகிராஃபர் எடுத்தாருன்னா அதுல இருக்கக்கூடிய கிளாரிட்டிஸ் ஆர் டிஃபரெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மெஷின்ஸ். ஸோ அது போலவே எக்ஸ்ரே கேமரா மூலமாக அதுல எடுத்த நமக்கு போட்டோஸ்ல என்னன்னா அலுமினியம், மெக்னீசியம், சிலிக்கான் இது எல்லாமே அங்க இருக்கக்கூடியது என்ன மாதிரியானது அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ என்னென்னலாம் இருக்கு சொல்லியிருக்கு, அலுமினியம், மெக்னீசியம், சிலிக்கான் இந்த மாதிரியான ஒரு கனிமங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்றாங்க. சோ நம்ம கொடுத்த அசைனிங் என்னென்னலாம் கேட்டா தண்ணி இருக்குன்னா தண்ணி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அவங்க அதையும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராங்கா இல்லாம மோல்டன் ஸ்டேஜ்ல இருந்தது அப்படிங்கிறது, உருகிய நிலையில் இருந்த தன்மை. அண்ட் தென் அதனுடைய இமேஜஸ் யார் வந்துட்டு போனாங்க, அப்பல்லோ 11 அண்ட் தென் அப்பல்லோ 15 அந்த இடத்துல வந்து போனதற்கு உண்டான ஒரு இமேஜஸ் இருக்கு. மினரல்ஸ்னுடைய அவைலபிலிட்டி, சோ இங்க நிறைய மினரல்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறது எக்ஸ்ரே கேமரா மூலமாக அலுமினியம், மெக்னீசியம் அண்ட் தென் சிலிக்கான் இது எல்லாமும் இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு சந்திராயன்-1ங்கிறது ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லலாம். சோ நமக்கு வந்து முதலாக பூமியினுடைய முழு வடிவத்தையும் நமக்கு போட்டோ எடுத்து அனுப்பினது. சோ முழு வடிவத்தையும் போட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆஃப் எர்த் நமக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் எதை பத்தினது, எர்த்னுடைய நம்ம பூமியினுடைய முதல் புகைப்படம் அப்படிங்கிறத யார் எடுத்து அனுப்பினதுன்னு கேட்டா சந்திராயன்-1 அப்படின்னு சொல்லலாம். சோ சந்திராயன்-1 டிஸ்கவர் த லார்ஜ் கேவ்ஸ், அங்க நிறைய பெரிய பெரிய குகைகள் போன்ற அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் அவங்க எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சோ இங்க இருக்கக்கூடிய அந்த போட்டோ கேமரா மூலமாக ஒரு 75 டேஸ்ல 40,000க்கு மேல அவங்க போட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்க. சோ சந்திராயன்-1 அப்படிங்கறதுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லையா? சோ எத்தனை நம்பர்ஸ் கேட்டா முதல் 40,000க்கு அதிகமாக நமக்கு அங்க இருக்கக்கூடிய போட்டோஸ். இப்போ ஒரு சிலர்லாம் ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னு சொன்னா குரூப்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்கள்லயும் நிறைய போட்டோஸ் எடுத்து அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க போட்டோ அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம கேலரியே ஃபில் ஆயிடும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். ஒரு சிலர் ரொம்ப மினிமமா அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா எடுத்து போடுவாங்க இல்லைங்களா? சோ பட் இவங்களுக்கு ஒர்க் அசைனிங் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்திருந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஆங்கிள்லயுமே அந்த 40,000 போட்டோஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடத்தையும் கவர் பண்ணி கரெக்டா அந்த போட்டோஸை எடுத்து அனுப்பியிருக்கு. சோ இதெல்லாம் தான் நம்ம சந்திராயன்-1 அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல எப்ப அனுப்பிச்சோம், சந்திரனை பத்தின ஒரு தகவல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 2008 அக்டோபர் மாசம் 22வது நாள் அப்படிங்கிறது தான் இந்த விண்கலத்தை நம்ம எங்க இருந்து அனுப்பிச்சோம், ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவான் அப்படிங்கிற அந்த ஒரு விண்வெளி ஆய்வு மையத்துல இருந்து எந்த ராக்கெட்டோட அனுப்பிச்சோம், PSLV. சோ இதுவும் முக்கியமானது. சோ PSLV ராக்கெட் மூலமாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை அனுப்பிச்சிருக்கோம் இந்த விண்கலம். சோ 2008 நவம்பர் 8வது நாள் என்ன ஆகும், இது சந்திரன்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்ல சுற்றுவட்ட பாதையில நின்றது. அது 100 கிலோமீட்டர் தொலைவுல என்ன பண்ணிட்டு சந்திரனை சுத்தி வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் நமக்கு ஃபுல்லா எடுத்து அனுப்பினாங்க. சோ அதனுடைய நோக்கங்கள் என்னென்ன கொடுத்திருந்தோம், அவங்க என்னெல்லாம் நமக்கு தகவல் அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்த்தோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன்னு மங்கள்யான். மங்கள்யான் அப்படிங்கிறது நம்ம எங்க அனுப்பிச்சது, செவ்வாய்க்கு அனுப்பிச்சது. இது நம்ம அனுப்பினது நிலவுக்கு இல்லைங்களா? நிலவுக்கு அனுப்பிச்சது அப்படிங்கிறது இந்த விஷயம். அடுத்தது நம்ம பாக்குறது நெக்ஸ்ட் ஒரு சொன்னா மங்கள்யான் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல எதெல்லாம் சக்சஸா இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ எந்த இடத்துக்கு போனது, மாசுக்கு போன ஒரு அடுத்த ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். மங்கள்யான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ராக்கெட் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்பேஸ் வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அடுத்து நம்ம அனுப்பிச்சது நம்மளுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது மங்கள்யான். சரிங்களா? சோ இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குவிஸ் பார்க்கலாம். என்னென்ன பிளானட்ஸ் இருக்கு ஆக்சுவலா, ஹவு மெனி நம்பர் ஆஃப் பிளானட்ஸ் ஆர் தேர் இன் அவர் சோலார் சிஸ்டம்
நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா சூரிய குடும்பத்துல எத்தனை கோள்கள் இருக்கு? 8ஆ 9ஆ? சோ உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒரு நோட் புக் எடுத்து கரெக்டா அதுக்குண்டான ஆன்சர் எல்லாத்தையுமே எழுதிட்டு வாங்க. சோ இந்த ஆக்சுவலி இந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றதே என்னது, நம்ம செல்ஃபா நம்ம எவாலுவேஷன் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம நாமே சொல்லிச்சுக்கலாம். அதே போல நீங்களும் இப்போ இதுலயும் நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் நீங்களே அதை செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸி. நமக்கு இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஜெனரல் நாலேஜ் as well as லெசன் ஓரியன்டட் அப்படின்னும் எடுத்துக்கலாம். விச் இஸ் த பிக்கஸ்ட் பிளானெட்? பெரிய பிளானெட்னா என்னது? ஜூபிட்டர் ஆர் சட்டர்ன். சோ எது நம்ம ரொம்ப பெருசு அப்படின்னு எடுத்துக்கலாம்? ஜூபிட்டர். ஜூபிட்டர் இஸ் த பிக்கஸ்ட் பிளானெட் இன் அவர் சோலார் சிஸ்டம். அதே போல ஹாட்டஸ்ட் பிளானெட். ஹாட்டஸ்ட் அப்படின்னு சொன்னா ரொம்ப நமக்கு வெப்பம் தரக்கூடியது அப்படின்னு சொல்றது எது? மெர்க்குரி ஆர் வீனஸ். வீனஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸ்லயும் ரொம்ப ஹாட்டா இருக்கக்கூடியது. ஸ்மாலஸ்ட் பிளானெட். ஸ்மாலஸ்ட் பிளானெட் அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியும். எஸ், மெர்க்குரி இஸ் த ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன பிளானெட் அப்படின்னு சொன்னா மெர்க்குரி தான். கோல்டஸ்ட் பிளானெட். நமக்கு எப்படி ஹாட்டஸ்ட்னு பார்த்தோமோ அதே மாதிரி கோல்டஸ்ட் யுரேனஸ் ஆர் நெப்டியூன் அப்படின்னு சொன்னா நெப்டியூன் இஸ் த கோல்டஸ்ட் பிளானெட். சோ இது நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ் பத்தின ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. சோ இந்த ஆக்டிவிட்டியும் நம்ம விண்வெளி பத்தின ஒரு தகவல் தான் நம்ம இந்த லெசன்லயே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன ஒரு கேள்விகள் அப்படிங்கிறது தான் பொது அறிவு. அதே போல நம்ம பாட சம்பந்தப்பட்டது. How many planets are there in our solar system? 8 planets. Which is the biggest planet அப்படின்னு சொன்னா Jupiter is the biggest பெரிய planet. Which is the hottest planet அப்படின்னா Venus. Venus is the hottest planet in our solar system. Smallest planet na Mercury. Which is the coldest planet Neptune தான் நமக்கு அவங்களுடைய அந்த என்னது தன்மை கோல்டா இருக்கக்கூடிய ஒரு நேச்சர்ல இருக்கிறது. ஓகே, சோ இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம லெசன் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடுத்து இதே போல ஒரு சின்னது. சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்ப? ஃபுல்லுமே ராக்கெட் பத்தின தகவல் தான் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? சோ வாட் இஸ் த இந்தியா ஸ்பேஸ் ஏஜென்சி? நம்ம இந்தியாவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி யாராவது ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும், கரெக்டா கொண்டு போகணும். அதற்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும். சோ தட் இஸ் நாசா, ISRO, ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் தென் ராஸ்காமோஸ். இந்த 4 ஆப்ஷன் A, B and C and D ல எது நமக்கு ரைட் ஆன்சர்? அதுல நம்ம பாக்குறது யார் நம்மள ஆர்கனைஸ் பண்றது? இந்தியான்னு சொல்லும் போது ISRO தான் இல்லையா? இந்தியன் நமக்கு வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான். ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ISRO? விக்ரம் சராபாய் அண்ட் தென் ஜான் எஃப் அண்ட் தென் ஐசன்ஹோவர், எலான் மஸ்க். இவங்க 4 பேர்ல நம்முடைய ISRO யார் ஃபவுண்டர்? இத நமக்கு வந்து உருவாக்கின ஆரம்பத்துல உருவாக்கினவர் யார் கேட்டா விக்ரம் சராபாய் அப்படிங்கிறவர் தான் இத வந்து ஃபவுண்டர் ஆஃப் ISRO சொல்லலாம். ஃபர்ஸ்ட் woman who went to space from India. யார் நமக்கு முதல் பெண்மணி இந்தியாவிலிருந்து ஸ்பேஸுக்கு விண்வெளிக்கு போனவங்க? சாலி ரைட் அண்ட் தென் வேலண்டினா டெஷ்கோவா, கல்பனா சாவ்லா, லியூ யாங். சோ நமக்கு நல்ல நோன் பர்சன் தெரியும் இல்லையா? ஆப்ஷன் C-ல இருக்கக்கூடிய கல்பனா சாவ்லா அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவில இருந்து சென்ற முதல் விண்வெளி வீராங்கனை அப்படின்னு நம்ம தெரியும் இல்லையா? சோ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட்? ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே கொஸ்டின் தான். சாட்டர்ன், மெர்க்குரி, நெப்டியூன் அண்ட் வீனஸ்ல B ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய மெர்க்குரிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் பிளானெட். which 2 planet have no moon? எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கும்? எல்லா இடத்துலயும் நமக்கு மூன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? நிலவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கோள்கள்லயுமே இருக்கும். அப்ப நோ மூன் இல்லவே இல்லாதது எது? எர்த், மெர்க்குரி, வீனஸ் அண்ட் தென் நெப்டியூன். அதாவது மெர்க்குரி அண்ட் தென் வீனஸ் ரெண்டுலயும் தான் நமக்கு என்ன இல்ல, நிலவு அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொன்றிலையும் நிறைய இருக்கும். நம்பர்ஸ் பார்க்கும்பொழுது
ஒரு பிளானட்லயும் நமக்கு அதிகமான எண்ணிக்கையில நம்ம நிலவுகள் இருக்கும். சோ நம்மளுடைய இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது யாருன்னு கேட்டா ISRO அப்படிங்கிறது அதுக்கு உண்டான ஆன்சர். ஃபவுண்டர் ஆஃப் ISROங்கிறது விக்ரம் சராபாய். சோ ஃபர்ஸ்ட் விமன் ஹூ வென்ட் டு ஸ்பேஸ், யார் நமக்கு முதலாக ஸ்பேஸுக்கு நமக்கு பெண் வீராங்கனையா போனவங்க பெண்மணின்றவங்க கல்பனா சாவ்லா. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பிளானட் இஸ் மெர்குரி. எந்தெந்த பிளானட்ல நமக்கு மூன் இல்லை அப்படின்னு கேட்டா மெர்குரி அண்ட் வீனஸ், இது ரெண்டுலயும் நமக்கு மூன் அப்படிங்கிறது இல்லை. சோ இதுவும் நம்ம இந்த லெசன்ல பார்க்கக்கூடிய ஒரு தகவல், சரிங்களா? சோ இது ரெண்டுமே, இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னது, மங்கள்யான். சோ மங்கள்யான் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். நம்ம விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது ஒரு வெற்றிகரமாக போன ஒரு விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை நமக்கு அனுப்பிச்சது. செவ்வாய்க்கோளை சுற்றி வருவதற்காக என்ன மாதிரியான விண்கலம், அன்மேன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மனிதர்கள் இல்லாத ஒரு விண்கலமாக நம்ம என்ன பண்ணிப்போம் 2013 நவம்பர் மாதம் 5ஆம் நாள். சோ எந்த வருஷம் அப்படிங்கறது நமக்கு ஞாபகம் இருக்கணும். தட் இஸ் 2013 நவம்பர் இல்லையா? சோ நவம்பர் மந்த் அண்ட் தென் அதனுடைய டேட் என்னன்னு கேட்டா நவம்பர் 5. எந்த ராக்கெட்டினுடைய துணையோட, PSLV ராக்கெட்டினுடைய துணையோட நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை அனுப்பிச்சிருக்கோம். சோ எந்த வருஷம் அனுப்பிச்சிருக்கோம், எந்த மாசம் அனுப்பிச்சிருக்கோம், அது போல அதனுடைய டேட். சோ 5th நவம்பர் 2013 நம்ம எங்க அனுப்பிச்சிருக்கோம், மாஸ்க் அனுப்பிச்சோம். எந்த ராக்கெட்டோட துணையோட, PSLV இருந்து. எந்த பிளேஸ்ல இருந்து அப்படின்னு பார்த்தா ஸ்ரீஹரிகோட்டா தான். சோ ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிறதுதான் நமக்கு இந்த விண்கலங்களை அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எங்க இருக்குன்னு கேட்டா ஆந்திர பிரதேஷ், AP ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிளேஸ் தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம நிலவுக்கு அனுப்பிச்சோம் விண்கலத்தை. அதே போல அடுத்தது எங்க அனுப்பிச்சிருக்கோம், செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பிச்சு அடுத்த ஒரு நமக்கு விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதை அனுப்பிச்சிருக்கோம். இந்த இதுல யார் சொல்லியிருக்கோம், அன்மேன், நமக்கு மனிதர்கள் இல்லாம தான் என்னது விண்கலம் மட்டுமே போகக்கூடியது, அதான் அன்மேன் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ மேன் மிஷன் அப்படின்னு சொன்னா அதனோட என்ன பண்ணுவாங்க, நம்ம யாராவது ஒரு விண்வெளி ஆய்வாளர் அப்படிங்கிறவங்க டிராவல் பண்ணுவாங்க. பட் ஹியர் இந்த இடத்துல என்ன இல்லை, நம்ம யாருமே அவங்களோட அந்த வாகனத்துல போகல. ஓகே, சோ தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நம்ம ஒரு கான்செப்ட பத்தி, மங்கள்யான் பத்தின ஒரு குறிப்பு வரைக அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும், எழுதவும் நம்ம எழுதணும். சோ மீதி எல்லா கோள்களுக்கும் விண்கலத்தை அனுப்புவதற்கான ஒரு முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து வேற கோள்களுக்கு, இப்ப எப்படி நிலவுக்கு அனுப்பிச்சோம் அடுத்தது மாசுக்குன்னு சொன்னா மீதி இருக்கிற கோள்களுக்கும் நம்மால் அனுப்ப முடியுமா அப்படிங்கிறத சர்ச் பண்றதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு மோட்டோ அப்படின்னு சொல்லலாம். சோ விண்ணில செலுத்துறதுக்கு மூலமாக நமக்கு விண்கலம் அனுப்பக்கூடியது நமக்கு 4வது விண்வெளி ஆய்வு நிறுவனம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். மங்கள்யான் விண்கலம் என்பது விண்ணில் செலுத்தியதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், செவ்வாய்க்கு அனுப்பிச்ச ஒரு விண்கலம் நமக்கு 4வது. எல்லாருமே, நம்ம மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரீஸுமே என்ன பண்ணுவாங்க, அனுப்பிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ நம்முடைய ஸ்பெஷாலிட்டி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல. அப்போ அது தெரியறது மூலமாக நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ மங்கள்யான் அப்படிங்கிறது நமக்கு எங்க போகுது அப்படின்னு கேட்டா எர்த்னுடைய ஆர்பிட்ல மூவ் ஆகக்கூடியது. சோ ஃபர்ஸ்ட் இந்த சோ இதுல என்ன மாதிரியான முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு கேட்டா நமக்கு 4th ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் டு த மார்ஸ். சோ இதான் நமக்கு ISRO became the 4th ஸ்பேஸ் ஏஜென்சிஸ். இதனுடைய ஒவ்வொரு பாயிண்ட் வைஸ் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சோ ISRO அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு 4th ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் டு ரீச் மார்ஸ், நமக்கு செவ்வாய்க்கு அனுப்பிச்ச ஒரு 4வது விண்கலம் நம்முடையது அப்படிங்கிறது இதன் ஒரு மங்கள்யானுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சொல்லலாம். இது பூமியினுடைய வட்டப்பாதையில என்ன ஆகும், கீழே எப்பயுமே என்ன ஆகும், கீழே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? ரொட்டேட் ஆயிட்டது அதுக்கப்புறமா தான் என்ன ஆகும், மேல அது செவ்வாய்க்கு நகரும். ஒவ்வொரு கொள்ளையும் நம்ம எப்படி ராக்கெட் அப்படிங்கிறது
புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நமக்கு உந்து விசை மூலமாக மேல எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்ணும், அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி மேல போய் எங்க நம்ம ஒர்க் அசைன் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துக்கு போய் தான் கரெக்டா அந்த ஆர்பிட்ல அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இது கிட்டத்தட்ட பூமியினுடைய பகுதியில ஃபுல்லும் வேகமா போகாது. அதனுடைய ஸ்பேஸ், மேல இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்சஸ், இது எல்லாமும் பொறுத்துதான் அது என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ 2014 செப்டம்பர் 24 தான் அது என்ன ஆச்சு, நமக்கு மார்ஸ்ல போய் 2013 நவம்பர் 5ல நம்ம அனுப்பினது எப்போ செவ்வாய்க்குன்னு போனது அடுத்த ஆண்டு 2014ல நமக்கு செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி தான் நமக்கு செவ்வாய்க்கோள் போயிட்டு அதனுடைய ஆர்பிட்ல கரெக்டா அது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ செப்டம்பர் 2014ல தான் மார்ஸ்னுடைய ஆர்பிட் அந்த அளவுக்கு இது என்னாச்சு, நம்ம ஃபுல்லா டிராவல் ஆகி போயிருக்கு. ஸோ மங்கள்யான் அப்படிங்கிறது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில எத்தனை ஆண்டுகளுக்குன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேல அதை டிராவல் பண்ணி அதனுடைய ஒர்க் எல்லாத்தையுமே என்ன பண்ணுச்சு, அது கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சது. சோ எத்தனை வருஷம் அது அந்த இடத்துல அதனுடைய ஒர்க் செஞ்சது அப்படின்னு கேட்டா 3 இயர்ஸ், 3 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன பண்ணிட்டு அதனுடைய என்னென்ன ஒர்க், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அந்த எல்லா ஒர்க்கையுமே அவங்க அங்க பார்த்தாங்க. சோ செப்டம்பர் 2016 வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், அதுல இருந்து எல்லா தகவலையுமே திருப்பி சோ பிகாஸ் 2013ல ஆரம்பிச்சது 2016 வரைக்குமே நமக்கு அதுல இருந்து நிறைய மெசேஜஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணோம். எஸ்பெஷலி நம்ம என்ன சொன்னோம், கிளைமேட் அண்ட் தென் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், இதற்காக தான் செயற்கைக்கோள் அப்படிங்கிறதே. நம்முடைய தொலை தொடர்பை நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் இப்ப இருக்கக்கூடிய நமக்கு ஃபுல்லும் தட்பவெப்பநிலை மாற்றம், இயற்கை சீற்றம், இதை எல்லா தகவல்களையும் கொடுப்பதுதான் நமக்கு முக்கியமான ஒர்க். பிகாஸ் இப்போ நமக்கு சுனாமி வருது அண்ட் தென் எர்த்குவேக் வருது அண்ட் நமக்கு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது, இதற்கு உண்டான எல்லா அறிவுரையும் ஒரு சிலது எல்லாத்தையும் நமக்கு முன்னாடியே தகவல் வந்துருது இல்லையா, டே டு டே நமக்கு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இது எல்லாமே யாரால நமக்கு லோ விஷயங்கள் நடக்குதுன்னு கேட்டா நம்ம அனுப்பக்கூடிய இந்த மாதிரி செயற்கைக்கோள்கள் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எப்படி சந்திராயன்ல அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோமோ அது போலவே மங்கள்யானுடைய அப்ஜெக்டிவ்ஸ், மங்கள்யான் அப்படின்னு சொன்னது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். என்ன கான்செப்ட் பார்த்தோம், மற்ற பிற பிளானட்ஸுக்கும் நமக்கு அடுத்தடுத்து விண்கலம் நம்மளால அனுப்ப முடியுமா, அதற்கு நம்ம எப்படி தயாராகணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் அதுதான், அதுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டா அதற்கு உண்டான ஒர்க் நமக்கு என்ன, இனிஷியல்ஸ் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்பதான் நம்மளால அனுப்ப முடியும், இல்லைன்னா நம்மளால அனுப்ப முடியுமா, முடியாது இல்லையா. சோ மங்கள்யானுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன், அடுத்து ஒவ்வொரு பிளானட்ஸுக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், நமக்கு அடுத்த ஒரு செயற்கைக்கோள்களை அனுப்ப முடியுமா. சோ டெக்னாலஜி அப்படிங்கிறது எதற்காக அப்படிங்கிறது நமக்கு அதுதான் மெயின். சோ இம்ப்ளிமெண்டரி மிஷின், நமக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் த டெக்னாலஜி ரெக்வயர்ட் ஃபார் த இம்ப்ளிமெண்ட் மிஷின். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ், அங்க இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க, இப்ப எப்படி மூன்ல போய் ஆராய்ச்சி பண்ணி போட்டோஸ் எடுத்தாங்களோ அது போலவே அங்க இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி அதை பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் நமக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சோ சர்ஃபேஸ் ஆஃப் மார்ஸ், மார்ஸ்னுடைய சர்ஃபேஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டானது. சோ இதுதான் நம்ம ஆக்சுவலி அவங்களுக்கு கொடுத்த அப்ஜெக்டிவ். சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பிளானட்டுக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், இதே மாதிரி போக முடியுமா, நம்மளால இந்த மாதிரி ஒரு ராக்கெட் அனுப்ப முடியுமா அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு தகவல். யாரோடது, மங்கள்யான். சோ அதற்காக தான் மங்கள்யானையே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃப்ரேம் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் அதனுடைய ஸ்பேஸ், செவ்வாயில போய் நம்மளால என்ன பண்ண முடியும், மூன்ல போய் நம்மளால வசிக்க முடியுமா, செவ்வாய் கிரகத்துல வசிக்க முடியுமா, ஒவ்வொரு கிரகங்கள்லயும் நம்மளால நம்ம சர்வைவ் ஆக முடியுமாங்கிறதுக்காக தான். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். சோ எப்படி சோலார் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்றமோ அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது. தட் இஸ் கான்ஸ்டிடியூவன்ஸ்.
கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆஃப் மாஸ். சோ அங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். தட் இஸ் கான்ஸ்டிடியூயன்ஸ், பகுதி பொருள்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன் ஃபியூச்சர் செவ்வாய்க்கோள்ல நம்மளால என்ன பண்ண முடியுமா, ஃபியூச்சர்ல அங்க போய் நம்மளால வசிக்க முடியுமா, அதற்குண்டான ஒரு தகவல்கள் எதுவும் இருக்கா, நம்ம மட்டும் கிடையாது, சின்ன சின்ன ஆர்கானிசம் ஏதாவது இருக்கா. சோ சின்ன உயிரினங்கள் இருந்ததுன்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அது வாழ்வதற்கு உயிர் வழியாகப்பட்ட காற்றோ நீரோ எல்லாமே தேவை. சொல்லலாம் நமக்கு உண்டானது எல்லாமும் அவங்களுக்கும் தேவை இல்லையா. அது பிளான்ஸும் இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் அனிமல்ஸும் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அங்க போய் வாழ முடியும். அப்ப அது இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ், அண்ட் தென் அடுத்த எல்லா வகையான பிளானட்ஸுக்கும் நம்மளால விண்கலங்களை அனுப்ப முடியுமா, செயற்கைக்கோள்களை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அங்க இருக்கக்கூடிய என்னென்ன பகுதி பொருட்கள் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க கூடியது. அண்ட் ஃபியூச்சர்ல நம்மளால அங்க போய் தங்க முடியுமா அப்படிங்கிறது. இது எல்லாம் தான் மங்கள்யானுடைய அப்ஜெக்டிவ்ஸ், அதனுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதை கொடுத்திருக்கோம். சோ இதுதான் இப்போ நம்ம இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது சந்திராயன் பத்தினது. சந்திராயனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மங்கள்யான் அப்படிங்கறது. அடுத்த நம்ம அனுப்பிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட் எங்க எந்த டயத்துல எந்த இடத்துல இருந்து எப்படி அனுப்பிச்சோம்னு பார்த்தோம். அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது. சோ அங்க தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, கரெக்டா அங்க போட்டோஸ் எடுத்து நமக்கு ஒவ்வொன்றுலயுமே நம்ம அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, சோ அண்ட் தென் நம்ம இதுல நிறைய நம்ம சின்ன சின்னதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் கொடுத்திருக்காங்க. மோர் டு நோ பார்ட் சொல்லுவோம் இல்லையா. நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர் அண்ட் தென் விண்வெளியில நமக்கு இந்த ராக்கெட் அனுப்புவதற்காக துணை புரிந்த எந்தெந்த அவர்கள் யார் யாரு நமக்கு அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து யாரெல்லாம் நமக்கு இதுக்கு உதவியா இருந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு கலாம் சாட். ரொம்ப சின்ன ஒரு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் அப்படின்னு சொன்னா அதனுடைய வெயிட் என்னது, ஒன்லி 64 கிராம். 64 கிராம் அப்படிங்கிறது தான் என்னது, இந்த கலாம் சாட் அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்வளோ ஒரு சின்னது அப்படின்னு சொன்னா 100 கிராம் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ரொம்ப சின்னது இல்லைங்களா. அப்ப 100 கிராம விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா வெறும் சின்னது. அப்ப வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் சாட்டிலைட் எது அப்படின்னு கேட்டா நம்ம கலாம். கலாம் அப்படிங்கிறது யாரு, நம்ம பேரை சொல்லும் போது தெரியுது, நம்ம அப்துல் கலாம் ஐயாவினுடைய பேர் இல்லைங்களா. சோ அதுல அவருடைய பெயர்ல தான் நமக்கு உருவானது. உலகிலேயே வேர்ல்ட்லயே நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் சாட்டிலைட் அப்படின்னா எது. இது நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பார்ட் ஆஃப் வியூல மட்டும் கிடையாது, ஒரு ஜெனரலான ஒரு கொஸ்டின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்லலாம். இதனுடைய கிராம் வெயிட் ஆனது நமக்கு ஒன்லி 64 கிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை உருவாக்கியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல திருச்சிக்கு பக்கத்துல கரூர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல இருக்கக்கூடிய ரிபாத் ஷரூக் அப்படிங்கிற ஒரு 18 இயர்ஸ் ஸ்டூடெண்ட் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. யார் இதை உருவாக்கினது அப்படின்னு கேட்டா ரிபாத் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட். எத்தனை வருஷம், சின்ன ஒரு உங்களை மாதிரி என்னது 1 or 2 இயர்ஸ் அதிகம், அவ்வளவுதான் இல்லையா. 18 வயசுங்கிறது ஸ்கூலிங் முடிச்சு காலேஜ் என்டர் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் தான் ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இதை உருவாக்கியிருக்காங்க. என்ன ஊரு கேட்டா நம்ம கரூருக்கு பக்கத்துல பள்ளப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் தான். சோ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, படிப்பதற்கோ அல்லது சாதனை புரிவதற்கோ இடம் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் நமக்கு தடையாகவே இருக்காது. நம்முடைய முயற்சி அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், தொடர்ந்து ஆராய்ச்சி அதுல செய்யும் பொழுது நிச்சயமாக என்ன பண்ண முடியும், எல்லாராலையும் எல்லாமும் நம்மளால சாதிக்க முடியும். சோ இதை எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா 22 ஜூன் 2017. சோ எல்லாருமே இதை என்ன பண்ணினாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி சரியான முறையில அந்த ஸ்டூடெண்ட் அதை ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கறதுனால அதை ஜூன் மாதம் 22ஆம் நாள் 2017ஆம் ஆண்டு எங்க நமக்கு அனுப்பிச்சாங்க, நாசால இருந்து அனுப்பிச்சாங்க. மிகப்பெரிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் அப்படிங்கிறதுதான் நமக்கு நாசா. சோ நாசால இருந்து இதை அனுப்பிச்சோம். சோ எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எங்க இருந்து நடந்த விஷயம், நம்முடைய தமிழ்நாட்டுல இருந்து. ஓகே, சோ
எங்க இருந்து வேணா யார் வேணா எதை வேணா சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சோ எல்லாருக்கும் நீங்க ஊர்ல ஒண்ணுமே கிடையாது, என்னால எதுவும் முடியாது அப்படின்னு நம்மளா எந்த ஒரு இடத்துலயும் லேம் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதுல இருந்து விலக முடியாது. நமக்கு முயற்சியும் இன்ட்ரெஸ்டும் இருந்தா எல்லாமே சாதிக்கலாம். யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. இது மாதிரிதான் ஒரு ஊர்ல ஒரு ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருந்தாரு. சாதாரணமா ஒரு கிராமமும் கிடையாது, சிட்டியும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், வயல்வெளி தோட்டம் அப்படின்லாம் இருக்கும். அவங்க வீட்டை சுத்தியும் நிறைய தோட்டம் செடி கொடிகள்லாம் இருந்தது. அது ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற செடி எல்லாமே எப்படி இருந்தது, அந்த செடி மரம் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. என்ன செஞ்சாலும் வளரவே இல்லை. அந்த மாதிரி வளரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே சமூகத்துல இருந்து நமக்கு 1000 பேர் எல்லாரும் சொல்லுவாங்க, வந்து ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லிட்டு போவாங்க இல்லைங்களா. நம்ம வீட்டுல ஒரு நல்லதோ அல்லது நல்லது அல்லாததோ எது நடந்தாலுமே மனிதர்களாகப்பட்டவர்களும் இந்த உள்ள சமூகத்துல இருக்கவங்க எல்லாரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சில நேரங்கள்ல நம்ம அமைதியா இருக்கணும். அதை பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது ஸ்பாயில் ஆகும். நல்ல விஷயமா இருந்தா அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம அக்செப்ட் மட்டும் கொடுத்துக்கணும். சோ அவர்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த செடி மரம் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப காஞ்சு போயிருந்தது. உடனே அவங்க பக்கத்துல இருக்கவங்கள வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இருந்ததுன்னு சொன்னா நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு வீட்டுல நல்லதே நடக்காதுங்க, இதெல்லாம் வெட்டிடுங்க, வேற செடியை வளருங்க, அப்பதான் வரும். அந்த மரம் வளர்வதற்கு அந்த செடி வளர்வதற்கு எத்தனை ஆண்டு காலம் எடுத்துட்டது அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா. அவ்வளவு நாள் வளர்ந்த ஒரு செடியை ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப எளிதா வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் அதை யோசிக்கணும். ஆனா அவருக்கு ஆக்சுவலி அந்த டயத்துல நிறைய அவங்கள என்ன பண்ணிருக்காங்க, நெகட்டிவ்ஸ் நமக்கு வந்து எதிர்மறையாக அவர்களுடைய தொழிலையும் சரி வீட்டிலையும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாரு, இந்த மரத்தாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி மரம் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, கட் பண்ணிடுறாங்க. சோ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் ஓகே இதுக்கப்புறம் நல்லது நடக்குங்கிற எண்ணத்தோட இருந்தாங்க. பட் என்ன செஞ்சாலும் நம்முடைய முயற்சிகளும் சரி சரியான வழியில நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷனும் சரியா இருந்ததுன்னு சொன்னா எல்லா விஷயங்களுமே சக்சஸா தான் முடியும். அது மரத்தாலேயோ செடியாலேயோ சுற்றுப்புறத்தாலேயோ அதனுடைய அடிப்படையில எதுவுமே நடக்காது. அவருக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்கல. பட் ஹி வில் ரியலைஸ் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவர் உணர்ந்திருக்காரு. எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த செடி இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்ததுன்னு சொன்னா பட்டு போன மரம் நிறைய ஒரு சீசன் வந்ததுன்னு கேட்டா கண்டிப்பா துளிர் விட்டு இருக்கும். அந்த மரத்தை நம்ம இன்னும் வளர்க்கறதுக்கும் செடி கொடிய வளர்க்கறதுக்கும் எத்தனை மாதம் எத்தனை ஆண்டு ஆகணும்ல. நம்ம இந்த மாதிரி சொன்னாங்கிறதுக்காக நம்ம வெட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. சோ இது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா எல்லாருடைய கருத்துகளுக்கும் நம்ம வந்து செவி சாய்க்கணும். ஆனா எதை எடுத்துக்கணுமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டா நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ண முடியும், சக்சஸ் பார்க்க முடியும். முயற்சி இருந்தது, நல்ல எண்ணத்தோட எல்லாத்துலயும் அடிப்படையா செஞ்சோம்னு சொன்னா கண்டிப்பா எல்லாத்துலயும் நமக்கு வெற்றி தான். சோ நான் கிராமத்துல இருக்கேன், எங்க ஊர்ல எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படிங்கிற எண்ணம்லாம் யாருக்குமே வேண்டாம். எல்லாராலையும் எல்லாமும் முடியும். முடியாததுங்கிறது இன்னைக்கு இருக்கிற விஷயத்துல எதுவுமே இல்லை. டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறதும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அது போல இந்த மாதிரியான ஒரு கல்வி நமக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கிறதுனாலதானே இப்படி எல்லாம் நம்ம கத்துக்கிறோம் இல்லைங்களா. சோ இதன் மூலமாக கூட நம்மளால நிறைய சாதிக்க முடியும். சோ நமக்கு முயற்சி வேணும். அது படிப்புலயும் சரி மற்ற எல்லா துறைகளிலுமே நம்ம முயற்சி எடுத்தா நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் சந்திராயன் அண்ட் தென் மங்கள்யான் 2 பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, நடத்துனது புரியல, இல்ல இந்த இடம் இந்த கான்செப்ட் தெரியல அப்படின்னு சொன்னா டவுட் அப்படின்னா நீங்க கேட்கலாம். பிகாஸ் வெரி ஷார்ட் டியூரேஷன் அவர் ஆனுவல் எக்ஸாமினேஷன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம யோசிக்காமையே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா புரியாமையே போய் மனப்பாடம் பண்ணி எக்ஸாமினேஷன் ப்ளீஸ் டோன்ட் ரைட் அந்த மாதிரி எழுதாதீங்க.
நல்லா படிச்சு கரெக்டா தெளிவா புரிஞ்சு எழுதுங்க. ஓகே, இன்னைக்கு இத போய் வீட்டுல படிச்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதை பத்தி கேளுங்க. ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.